ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 1 படங்கள் வெற்றி அடைஞ்சு அதோட பார்ட் 2 எப்போ வரும்ட்டு மக்களுங்களால் காத்துட்டு இருக்க படங்கள் இதுன்னு தான் பார்க்க போகிறோம். 10வது எந்த படத்தோட பார்ட் 2க்காக மக்கள் மத்தியில் ஒரு வெயிட்டிங் இருந்துச்சுன்னா துப்பறிவாளன் பார்ட் 2. இந்த துப்பறிவாளன் படம் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்த ஒரு படம் சொல்லலாம். இந்த ஒரு படத்தோட இங்கிலீஷில் வந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்து அந்த ஒரு படத்தோட கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு படம் அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்த ஒரு படமா இருக்கு. அது இந்த துப்பறிவாளன் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டாக காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல விஷாலும் வேற லெவலில் நடிச்சிருப்பாரு. இதோட பார்ட் 2 மிஸ்கின் எடுக்க முடியாதுன்றாங்க, விஷாலே எடுக்கிறன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இதோட பார்ட் 2 வந்துச்சுனாலும் மக்கள் மத்தியில் வேற லெவலில் இம்பாக்ட் இருக்கும். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பட் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க எப்பயுமே. 9வது எந்த ஒரு படத்தோட பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிருக்காங்கன்னா மக்கள் மத்தியில் பிசாசு. இந்த பிசாசு படத்தோட பார்ட் 1 எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் படமா இருக்கும். அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துருக்கு இந்த ஒரு படம். பேயை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க, பட் பேயே ஒரு லவ் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும், பேய்க்கு காதல் வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி இதோட கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. மிஸ்கினோட யோசனை வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட படங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு படம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஒரு படத்தில் கொலை செஞ்சது அவனாக இருந்தாலும் அவனை மன்னிச்சுட்டு அந்த ஒரு பேய் ஏற்றுக்கும் பாருங்க, அந்த ஒரு விஷயம்லாம் வேற லெவலில் காட்டியிருப்பாரு. கடைசியாக அந்த ஒரு டைலாக் சோனும் அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு டைலாக்ல கடவுளே நீ ஏன் இப்படி தப்பு பண்ண, இந்த 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கலாமே, இந்த 2 குழந்தைங்களை ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்க அப்பா கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி மிஸ்கினோட படம் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு கதை இருக்கும். இதோட பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க. இதோட பார்ட் 2வோட ட்ரைலர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. பட் இதோட பார்ட் 2 சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது வந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்ட் 1ஓட இம்பாக்ட் வேற லெவலில் இருந்துச்சு. 8வது இதோட பார்ட் 2க்கு மக்கள் மத்தியில் அதிக வெயிட்டிங் இருக்குன்னா சர்தார் பார்ட் 2. இந்த சர்தார் படத்தோட பார்ட் 2க்கும் மக்கள் மத்தியில் வேற லெவலில் ஒரு இம்பாக்ட் உள்ள படமா இருக்கு. சர்தார் 1ல கார்த்தி ஒரு சீக்ரெட் ஏஜென்டா நடிச்சிருப்பாரு. அந்த சீக்ரெட் ஏஜென்டா வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. கார்த்தி நிறைய கெட்டப் இந்த ஒரு படத்தில் போட்டிருப்பாரு. வேற லெவலில் அந்த படத்தில் கெட்டப் ஏகப்பட்டது போட்டிருப்பாரு. இந்த படத்தோட பார்ட் 2 ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க நிறைய பேர் சொல்றாங்க. இந்த படம் ஒரு சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகுன்றாங்க. இதோட பார்ட் 2 மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இதோட பார்ட் 1 மக்கள் மத்தியில் நிறைய இம்பாக்ட் கொடுத்த ஒரு படமா இருக்கு. கார்த்தியோட கெரியருக்கும் இந்த ஒரு படம் வேற லெவலில் இம்பாக்ட் கொடுத்துன்னு சொல்லலாம். கார்த்தி நிறைய நல்ல படம் நடிக்கக்கூடிய நடிகராக இருக்காரு. இந்த ஒரு படம் அவரோட கெரியருக்கு வேற லெவலில் வெற்றி கொடுக்குற ஒரு படமா இருக்கும். 7வது எந்த ஒரு பார்ட் 2 மக்களுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்கன்னா ஜெயிலர் பார்ட் 2. இந்த ஜெயிலர் படத்தோட பார்ட் 1 வேற லெவலில் வெற்றி இருந்துச்சு. இதுல மல்டி ஸ்டார்ஸ் நிறைய பேரை கூட்டு வந்து எடுத்திருப்பாங்க. இதுல மலையாள சினிமாவோட பிகஸ்ட் ஆக்டரான மோகன்லால கூட்டு வந்திருப்பாங்க. கன்னடா சினிமாவோட பிகஸ்ட் ஆக்டரான சிவானாவை கூட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டரை கூட்டு வந்து அந்த ஒரு கேரக்டரை பர்ஃபெக்டா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கும். இந்த ஒரு படத்துல ஜெயிலருக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்து அந்த ஜெயிலில் இவங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு வச்சு ஜெயிலர் எவ்வளவு ஸ்ட்ராங் அந்த அளவு ஒரு கேரக்டரை சூப்பர் ஸ்டார் கொடுத்திருப்பாரு. நெல்சன் கோலமாவ கோகிலா டாக்டர் அதுக்கடுத்து அவருக்கு வேற லெவலில் ஒரு இம்பாக்ட் கொடுத்த படம்னா இந்த ஒரு படம் சொல்லலாம். இந்த ஜெயிலர் பார்ட் 1 படம் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. இந்த பார்ட் 1ல வில்லன் கேரக்டர் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. அந்த வில்லன் கேரக்டர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு அந்த ஒரு ஆக்டர் கூட. அதே மாதிரி இந்த ஒரு வில்லன் கேரக்டர் இம்பாக்ட் இருந்தால் இந்த பார்ட் 2 ஜெயிக்கும். இந்த பார்ட் 2 நல்லா இருக்கணும், நல்ல வில்லன் கேரக்டரை கூட்டு வரணும். கண்டிப்பா மெகா ஆக்டர்ஸை கூட்டு வருவாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் இதுல வில்லன் கூட்டு வருவாங்க. அந்த ஒரு கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு பார்ட் 2 வேற லெவலில் வெற்றி அடையும். 6வது எந்த ஒரு படத்தோட பார்ட் 2 பார்க்க போறோம்னா சார்பாட்டா பரம்பரை பார்ட் 2. இந்த சார்பாட்டா பரம்பரை பார்ட் 1 வேற லெவல் படம் இம்பாக்ட் கொடுத்துன்னு சொல்லலாம். இது பாக்ஸிங் கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. இந்த பாக்ஸிங் சீன்ஸ்ல ஓனும் வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. இல்ல ஒவ்வொரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் வேற லெவலில் இருக்கும். டான்சிங் ரோஸா இருக்கும், வேம்புலியா இருக்கட்டும், வாதியாரா இருக்கட்டும், டாடியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஹீரோ கபிலன் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பாக்டா சார்பாட்டா பரம்பரை பார்ட் 2 வந்தாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 இருக்கும். இந்த ஒரு பார்ட் 2 எல்லாருக்கும் ரொம்ப ரசிக்கக்கூடிய பார்ட்டாகவும் இருக்க போது நான் நம்புறேன். ஏன்னா இதோட ஒவ்வொரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வேற லெவலில் இருக்கும். ஃபியூச்சர்ல இதோட பார்ட் 2 எடுத்தாங்கன்னா இன்னுமே கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாரஞ்சித்தோட படங்கள் ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். அதுல இந்த ஒரு படம் எக்ஸ்ட்ராடினரி படம் சொல்லலாம். இவர் எடுத்ததுலேயே பெஸ்ட் படம் சொல்லலாம். இந்த ஒரு சார்பாட்டா பரம்பரை இவர் மெட்ராஸ்க்கு எடுத்ததே வேற லெவலில் ஒரு படம். இந்த ஒரு படம் இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 மறுபடியும் எடுக்கிறாரு. இது ஒரு பார்ட் 2 வேற லெவலில் இருக்கும். பார்ட் 1 ஓடிடியில் வந்து பார்ட் 2 தியேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அது மக்கள்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும். 5வது எந்த ஒரு படத்தோட பார்ட் 2க்காக மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தனி ஒருவன் பார்ட் 2. தனி ஒருவன் பார்ட் 2 வருதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது எப்போ வருது என்னைக்கு வருதுன்னு சொல்ல, பட் இந்த ஒரு படம் வரும்போது அது வேற லெவலில் இம்பாக்ட்ல இருக்கும். ஏன்னா பார்ட் 1 அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு தமிழ் சினிமாலேயே சரி. இந்த பார்ட் 1ல வில்லன் கேரக்டர் வேற லெவலில் ரெடி பண்ணியிருப்பாரு மோகன்ராஜ். இதே மாதிரி பார்ட் 2லயும் வில்லன் கேரக்டருக்கு இதே இம்பாக்ட் கொடுத்தாருன்னா இந்த ஒரு பார்ட் 2 வேற லெவலில் இருக்கும். எல்லாருமே அந்த ஒரு ஹீரோ தான் கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. மோகன்ராஜோட ரைட்டிங்லேயே சொல்லியிருப்பாரு இந்த ஒரு வில்லனை யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன், பட் பீப்புள்ஸ்லாம் இந்த வில்லனை கொண்டாடி ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பார்ட் 2க்கும் பீப்புள்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. நானும் இதுல வெயிட் பண்ணிருக்கேன். தனி ஒரு பார்ட் 2 வரணும்ட்டு ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு பார்ட் 2 வந்துச்சுன்னா வேற லெவலில் இம்பாக்ட் கொடுக்கும் தமிழ் சினிமாக்கே. 4வது எந்த ஒரு படத்தோட பார்ட் 2க்காக மக்கள் வெயிட் பண்ணிருக்காங்கன்னா கைதி பார்ட் 2. இந்த ஒரு கைதி பார்ட் 2 எல்சியோட ஒன் ஆஃப் தி இம்பாக்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துல எந்த ஒரு பாட்டு இருக்காது, எந்த ஒரு
ரொமான்டிக் சீனும் இருக்காது. பட் படம் முழுக்க பயங்கரமா இருக்கும். லோகேஷுக்கும் சரி கார்த்திக்கும் சரி இந்த ஒரு படம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்த படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கும் சரி இந்த ஒரு படத்தை ஒரு ட்ரீட்டா கொண்டாடினாங்க. இதோட பார்ட் 2 வரணும்ட்டு எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் இந்த ஒரு படத்தை கொண்டாடுவாங்க. இந்த ஒரு பார்ட் 2 வேற லெவல்ல இருக்கும் நம்பலாம். இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 எல்சியூ யூனிவர்ஸுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்குற பார்ட் 2 இருக்கும் நம்பலாம். ஏன்னா எல்சியூ யூனிவர்ஸ் இந்த ஒரு படம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு பார்ட் 2 உண்மையிலேயே எல்லாரால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பார்ட் 2 சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட பார்ட் 2க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. எல்சியூ யூனிவர்ஸோட இம்பாக்ட்ஃபுல் மூவியாவும் இருக்கும். மூணாவது எந்த ஒரு படத்துக்கு மக்கள் வெயிட் பண்ணுவாங்கன்னா புதுப்பேட்டை பாகம் 2. புதுப்பேட்டை தனுஷ் நடிச்சதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த ஒரு மூவி அப்போ வந்ததுல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்கலனும் போக இந்த படத்தை கொண்டாடினாங்க பீப்புள்ஸ்லாம். அந்த கொக்கி குமார்ன்ற கேரக்டரை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் படிப்படியா ஒரு வில்லனா இருப்பாரு. புதுப்பேட்டை பார்ட் 1 ஒரு இதா முடிச்சிருப்பாங்க. இதுல சீக்வல் விடுற மாதிரி அவங்க பையனோட கேரக்டர் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய விஷயங்கள் விட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் இதோட பார்ட் 2 வரும்னு பீப்புள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொக்கி குமார்ன்ற கேரக்டர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுத்த ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். மக்கள் இன்னுமே அந்த கொக்கி குமார்ன்ற ஒரு ஸ்டைல் ஸ்லாகான ஒரு கேரக்டரை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனாலே இந்த படத்தோட பார்ட் 2க்கு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ரெண்டாவது எந்த ஒரு படம் மக்களுக்கு வரணும்னு காத்துட்டு இருக்காங்கன்னா 1001 2. இந்த 1001 1 வந்த டைம்ல இது பெரிய இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை. பட் இது லேட்டரா தான் மக்களுக்கு புரிஞ்சிச்சு இது ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. இந்த ஒரு மூவியை நம்ம இப்போ கொண்டாடாம விட்டோம்ட்டு இந்த ஒரு மூவியை இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இந்த மூவியோட பார்ட் 2க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. இந்தியன் சினிமால பாகுபலி எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்துச்சு, அந்த பாகுபலி எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. பட் இதை அப்பயே நம்ம செல்வராகவன் அவ்வளவு எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காருன்றது மக்கள் புரிஞ்சுட்டு இந்த ஒரு படத்தை நம்ம ஏன்டா கொண்டாடாம போயிட்டு மக்களுக்கு இப்போலையும் தோணிட்டு இருக்கு. இதோட பாகம் 2 மட்டும் வந்துச்சுன்னா தமிழ் சினிமால இது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய படமா இருக்கும். இந்த ஒரு படத்துக்கு பட்ஜெட் பெருசாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் வரும்னு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த படம் வர்றதுக்கும் இந்த படம் வெயிட்டா வரணும்னு வெயிட் பண்ணலாம். இந்த 1001 பார்ட் 2 யார் ஹீரோவா நடிக்க போறான்ட்டு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. தனுஷ் தான் ஹீரோவா நடிக்க போறாரு. பார்ட் 1ல கார்த்தி இருந்தாரு. கார்த்தி தனுஷ் அந்த சின்ன பையனை எடுத்து வளர்த்துவாருன்னு நான் தோணுது. இந்த ஒரு பார்ட் 2 வந்துச்சுன்னா இந்த ஒரு படம் வேற லெவல்ல இருக்கும். இதோட பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் இது வடச்சென்னை. இந்த வடச்சென்னை 1 வேற லெவல்ல வெற்றி இருந்துச்சு. இந்த வடச்சென்னையில ஒவ்வொரு கேரக்டரும் வேற லெவல்ல ஹிட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ராஜன், குணா, செந்தில், அன்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அந்த ஒரு படத்துக்கே ஒரு இம்பாக்ட் கொடுத்த கேரக்டரா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கே ஒரு தனித்தனி படங்கள் எடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருப்பாரு வெற்றிமாறன். தனுஷும் சரி வெற்றிமாறனும் சரி சேர்ந்தாதான் இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 வரும். இந்த இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு படத்தோட பார்ட் 2 எப்போ வரும்ட்டு மக்களுக்களால காத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தோட பார்ட் 2க்காக எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த பார்ட் 2 வந்துருச்சுன்னா இந்த ஒரு பார்ட் 2 யாராலையுமே மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு பார்ட் 2 இம்பாக்ட் கொடுத்துரும் தமிழ் சினிமாலேயே. இப்போ நம்ம பார்த்த படத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு படத்தோட பார்ட் 2 வரணும், இல்ல வேற ஏதாவது ஒரு படத்தோட பார்ட் 2 வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தை கான்வாஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம பெர்லின் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.